ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:45 ஆகுது. என்னோடய பையனுக்கு 7 மணிக்கு பஸ்ஸுக்கு நேரத்துக்கு இருந்தால் தான் நான் கரெக்டாக என்னால் சமைக்க முடியும். பருப்பு பச்சை மிளகா சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றி முட்டை ரைஸ் செய்ய போகிறேன். அதனால் நான் குக்கரில் வந்து துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து விசில் விட போகிறேன். சைடில் வந்து முட்டை சாதம் செய்ய சாதம் வடிக்க போகிறேன். தோசை மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போவே நான் கரைச்சி வைக்க போகிறேன். ஏன்னா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா இட்லி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் நல்லா கரைச்சி வைக்க போகிறேன். பாருங்கள், நான் மாவு நல்லா இப்போ கரைச்சி வச்சுட்டேன். அரிசி ஒரு பக்கம் கொச்சிட்ருக்கு, பருப்பு வந்து விசில் வந்துட்டுருக்கு. இது போல் நீங்களும் வந்து காலையில் எழுந்து யாரெல்லாம் ஏர்லி மார்னிங் எழுந்து 5 o'clock எழுந்து சமைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்க. இப்போ பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுட்டு அந்த குழம்பு வந்து இப்போ வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்தோம்னாக்கா பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கணும் பருப்பு குழம்புக்கு வந்து தாளிக்க. அப்போ வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். அரிசியும் வந்து கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி வடித்து எடுத்துக்கலாம். இட்லி வந்து ஊற்றுறதுக்காக நான் இட்லி குண்டெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடான பிறகு தான் நான் இட்லி ஊற்றுவேன். மணி இப்போ 6 ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு முட்டை சாதம் வறுத்துட்டு பையனுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் முட்டை சாதம் வறுக்க ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடிமாஸ் மாதிரி வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கேரட், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், பெப்பர், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து கொஞ்சோண்டு போட்டு கலரி எடுத்தோம்னாக்க நம்மளுக்கு முட்டை சாதம் ரெடி ஆகிடும். நான் இதில் சாஸ் அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. இதை நான் அப்படியே பாக்ஸில் எடுத்து லஞ்சுக்கு அவனுக்கு பேக் பண்ணிட போகிறேன். இட்லி வந்து சாப்பிட இட்லி சாம்பார், மதியத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சோண்டு பொரி மிக்சர் இருக்குது, லட்டு ஒன்று வச்சுருக்கேன். மொத்தம் எனக்கு 3 ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். எதுக்கடா இவ்வளோ ஸ்நாக்ஸ்னு யோசிக்காதீங்க. அவன் போகிறது கொஞ்சம் லாங்கு, அதனால் வந்து பஸ்ஸில் போகிறப்ப சாப்பிட எல்லாத்தையும் பேக் பண்ணி பையனை பஸ் ஏற்றி விட்டுட்டேன். இன்றைக்கி காலைல எல்லாம் முடிஞ்சது. டேக் கேர், பை பாய்.